வெல்கம் பேக் டு சோதனை அபிஷியல் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 6வது எபிசோட்ல இன்னைக்கு தர்பூசணி வச்சு தான் 3 ஸ்டெப் பண்ண போறோம். அதுக்காண்டி தான் தண்ணி பாட்டிலு, சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, நன்னாரி, ஐஸ்கிரீம், கண்ணாடி கப்பு, சுத்தமான மில்க், ஐஸ்கிரீம், குண்டாலம், சுத்தமான குண்டாலம், ஐஸ் கட்டி, தர்பூசணி, சுத்தமான தட்டு. நம்ம இவ்வளவு பொருள் வச்சுதான் நம்ம இன்னைக்கு தர்பூசணி பழம் ஜூஸ் பண்ண போறோம். பண்ணி அதை ஒரு ஸ்டெப்ல நம்ம உள்ள வைக்க போறோம். வாங்க ஜூஸ் எப்படி போடுவோம்ட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் உள்ள போட்டிருக்கோம். அது அந்த வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நிறைய அன்பாக்சிங் வீடியோ உள்ள வைக்கிற வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. அது தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பாருங்க. நம்ம இப்போ ஜூஸ் போடுவோம். தர்பூசணி பழத்தை ரெண்டா கீறிடுவோம். கிடா கீரை வரோம். கீரல சும்மா இந்த வெட்டி வச்ச தர்பூசணி துண்டை இந்த கண்ணாடி கப்ல போட்டுரும். நன்னாரி கொஞ்சோண்டு ஊத்திடும். பால் கொஞ்சோண்டு ஊத்திடும். ஐஸ் கட்டியை உடைச்சி போட்டுக்கிடும். என்னப்பா உடைய மாட்டேங்குது. ஐஸ்கிரீம் போட்டுக்கிடும். சீனி கொஞ்சோண்டு போட்டுக்கிடும். கிண்டி விட்டுரும். கர்ற 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 ஏன்னா வந்து தர்பூசணி பழம் போட்டுரும். காணாமே இருக்குது. அதை வச்சு நைக்க முடியும். ஐஸ்கிரீமு ரெண்டொன்னு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் நிறைய ஊற்றி விடும். நல்லா இருக்கு. காராம பிடிச்சா நல்லா தான் இருக்கும். சரி, நம்ம ஜூஸ் போட்டு வச்சாச்சு. நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லைட்டாக பார்த்துரும். சூப்பர் ஜம்முன்னு இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த பவுல்ல இந்த ஜூஸை உள்ள ஊற்றி வைக்கப்புறம் 30 நாள் கழிச்சு இது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ண போறது நம்ம சுதாகர் பண்ணுவாரு. இந்த ஜூஸ் அதில் ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. நம்ம மூடிடுவோம். முப்பது நாள் கழிச்சு எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உள்ளது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ அடுத்தலாம் நம்ம ரெண்டாவது ஸ்டெப் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணா, இந்த பவுலில் நானே உள்ள இந்த வெட்டி வெட்டி வச்சிருக்க பீஸை உள்ள வைக்க போகிறேன். 30 நாள் கழிச்சு இது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். முப்பது நாள் கழிச்சு இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல உள்ளதை எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். அடுத்தலாம் நம்ம 3வது ஸ்டெப்பு இந்த ஒரு தர்பூசணி பழம் இருக்குது. அதை என்ன பண்ண போறோம்ட்டு வீடியோ வாட்ச் பண்ணிருங்க. நம்ம 3வது ஸ்டெப் பண்ண வந்திருக்கோம்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வேற வீடியோலலாம் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருப்போம் 3 ஸ்டெப் வீடியோ எல்லாத்தையுமே. அதே போல தான் நம்ம இப்போ தர்பூசணியை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்க போகிறோம். வேற இது நம்ம பண்ணோம்னா ஒரு துணிக்குள்ள மடிச்சு வச்சு நம்ம பண்ணோம். இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு தர்பூசணி அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்க போகிறோம். வாங்க அப்படி மண்ணை தோண்டலாம். அம்பட்டி காத்து போட்டு ஏகப்பட்ட மழை வேற பெஞ்சிருக்கு. அதனால தர்பூசணி உள்ள வச்சோடனே தர்பூசணி செடியெல்லாம் படர்ந்து காய் தான் போட்டுருவோம். 30 நாள் கழிச்சு காய் போடுதா இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பார்த்து காய் போதா மக்கி போதா பார்ப்போம். நான் கொஞ்சம் ஆழமா தோண்டிக்கணும். இன்னைக்கு நைட் வந்து எடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும், கெட்டு போகாது. ஒரு வாரம் கழிச்சாலும் அது கொஞ்சம் நல்லா இருக்குமே தான் எனக்கு தெரியுது. அதனால நீங்க 30 நாள் கழிச்சுங்க போது செடி வளருதா காய் காய்க்குதா எப்படின்ட்டு தெரியல. சரி, இவ்வளவு ஆழம் போதுமா? போதுங்களா? காய் கரெக்டா இருக்கு ஆழம். நம்ம காயை உள்ள வச்சிடலாம். வேற யாரு? ஓகே தானே? உள்ள வச்சாச்சு. 30 நாளைக்குள்ள இது எப்படி ஆகும்ட்டு நம்ம பார்ப்போம். சரி, இதை மூடிடுவோம். ஆமாம், 3 ஸ்டெப்பையும் தரமா வச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு நல்லா பிடிச்சிருந்துன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பெல் ஆப்ஷன் ஆள் கொடுங்க. மேலும் இதுக்கு மேல நல்ல நல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வெல்கம் பேக் டு சோதனை அஃபிஷியல் சேனல். 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 நம்ம கிறுக்கு வாரணும். வெல்கம் டு சீனி சீனி ஆயிடுச்சு. சீனி அந்த அண்ணன் பேசண்டாமா? யாருன்னு கிறுக்கனால வேற கிறுக்க மாதிரி நீ பேசாத. வேற அண்ணன் பேசலாமா? லாஸ்ட்ல பேசலாம். யாருமே சொல்ல அப்படிதானே? நீ அவனால பாக்க கேமரா பாருங்க. உனக்கு கேமரா சரி சரி